இந்த தஞ்சாவூர் மக்களுக்கு வணக்கம். இந்த இருக்குல்ல இந்த அபார்ட்மெண்ட், இது பின்னாடி இருக்கிறது, அப்புறம் இந்த அபார்ட்மெண்ட், இது எல்லாத்துலயும் முழுக்க முழுக்க இவங்க தான். எப்படி இந்த எக்ஸ்போசர் உங்களுக்கு கிடைச்சிச்சு? பொதுவாக இந்த சிட்டி சைடு இருக்கனால சென்னை மக்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்போசர் இருக்கும், கொஞ்சம் ஒரு 10-15 இயர்ஸ் அஹடா இருப்பாங்க, ஒரு வேலை இந்த மாதிரி அப்ரோட் வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இங்க வந்து செட்டில் ஆனீங்க? எங்க பார்த்தாலும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பெல்ட் தான், எங்க பார்த்தாலும் அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இங்க கனடால வந்து இந்த சென்னை மக்கள் அதிகமா இல்லைன்னா தஞ்சாவூர் மக்கள் அதிகமான்னு சொல்லி பார்த்தோம்னா தஞ்சாவூர் அதிகமா இருக்கும் போல. பொதுவாக இந்த மலையாளிஸ் வந்து கல்ஃபை நோக்கி வந்துட்டு போன மாதிரி இந்த தஞ்சாவூர் மக்கள் இங்க கனடாக்கு வந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட்ல தான் நானும் இருந்தேன். ஆனா ஆஸ்திரேலியால இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி கேட்டா ஏன் ரூம்லயும் 4 பேர் தஞ்சாவூர்காரங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த எக்ஸ்போசர் எப்படி கிடைச்சிச்சு உங்களுக்குன்ற இந்த ரகசியத்தை வெளியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும். இது பாருங்க, இந்த அபார்ட்மெண்ட்ல முழுக்க முழுக்க தஞ்சாவூர் கோஷ்டி தான் இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பாய்.